ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பம் வச்சு எப்படி உப்புமா செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இது கூடவே உதிர்த்து வச்சுருக்கிற இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 இடியாப்பம் இப்போது சேர்த்துருக்கேன். இடியாப்பம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் பொடி, அது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள், அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உரப்பு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான இடியாப்ப உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.